லாலா வந்துக்கிறாருங்க. பெரியவரே பையா கொஞ்சம் வாங்க பையா. மண்ணு கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வியூவர்ஸ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு மாசம் வீடியோ போடல. ஆமா, ஒரு மாசம் வீடியோ போடாம இருக்கிறேன். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடாம கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்த மைக் கொஞ்சம் சரியில்லை. ஆமா, சஸ்பென்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மைக் தான் வாங்க போகுது. வாங்கியும் ஒரு மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா சோல்டு முடிஞ்சது. சோல்டு அவ்வளவா கேட்கல. சில வாட்டி கேக்குது, ரொம்ப சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் ஒரு வீடியோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணலாம்னு நினைச்சு அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல சவுண்டே கேட்கல. அதுல அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கோசரம் அந்த மைக்கு நாங்க இந்த மைக் வாங்க. நீங்க எப்பனா ஷார்ட்ஸ்க்கு வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாங் வீடியோ சார்ஜர் திடீர்னு வேலையாயிடும். நான் வீடியோ பேசிக்கிறேன்னா அப்படியே பேசிக்கிற மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டன் பார்க்கும்போது இது ஆப்பிள்ல இருக்கும். ஆப்பிள் இருக்கும். அப்படியே பார்த்து அப்படியே வீடியோ பார்ப்போம். சூப்பரா வந்து சூப்பரா பேசுவேன். வந்து பார்த்தா இருக்க சவுண்ட் ஆடியோ ஒண்ணுமே கேட்காது. என்னடா என்னடா என்ன ஆச்சா பார்த்தா மைக் ஆஃப்ல. ஆமா, அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஆகும். அதனால இவனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டினுங்கிறேன். மிச்சபடி அவ்வளவா இல்லை. ஷார்ட்ஸுக்கு வேணா இதை இவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி லாங் வீடியோஸ் அந்த மாதிரிதான். நாங்க ஒரு மைக் பாத்துக்கிறோம். அது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபானா இல்ல 813 ரூபானா 813 கொஞ்சம் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. நம்பர்ல வர மாட்டேது. அப்பப்போ வர மாட்டேது. அதான் அதனால ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிக்கலாம். அதனால இருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லிருக்கலாம் நீங்க போயிட்டு நான் அவ்வளவா சொல்ல விரும்பல. அந்த டைட்டில் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பேன். ஆங்கிள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் எல்லாமே வச்சிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் என்ன சொல்றேன் அங்க எல்லாம் எப்படி இருக்கு. இந்த ஒரு வாட்டி எதுவும் போயிட்டு பாத்துக்கோங்க வீடியோவா. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு டாபிக் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் போட்டுறோம். ஒன்னும் போடவே இல்லை. வணக்கம் மைக்ரோஃபோன் நண்பர்களே. திஸ் வீடியோ எது பத்தி டாபிக் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹூ லைஃப் வாஸ் அ லைஃப் இருக்க போகுது. அதனாலதான் வீடியோ காலையிலே போகுது. அதான் சொல்ற மாதிரினா அந்த மாதிரி நல்லா இருக்கு. பாத்துக்கோங்கப்பா, மைக் கையில இருக்கு. அதனால அதெல்லாம் சொன்னா ஒரு மைக் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறோம். பாட்டில் வந்து 800 ரூபாக்குள்ள. நம்மளே பாத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா காசு வச்சா பாக்கலாம். 800 ரூபாக்குள்ள சொல்லிட்டு நாங்க வந்து இருக்க போது இந்த மாதிரினா இந்த சின்ன வயசுல நாங்க இப்படி இப்படின்னா நம்ம இருப்போம். ஆனா இப்படி இப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. கொஞ்ச நேரம் கம்மியே இருப்பாப்பா. என் மைக்கே ஏதோ கேட்கல. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்சரா ஒண்ணு பெருசு, நட்ராஜ் டாம்ஸ்னா அப்பனா இல்ல வேலை இப்பெல்லாம் இருக்கு. அப்சரா அக்கா வந்து யூஸ் பண்றவங்கன்னா ரொம்ப பெரியவங்க. நட்ராஜ் அக்கா யூஸ் பண்றவங்கன்னா சின்னவன். அந்த மாதிரிலாம் இருந்தது. வளர்ந்தக்கு அப்புறமா நான் தெரியுது ரெண்டுமே ஒரே இதை பாத்தீங்கன்னாடா நீங்க சண்டை போடு. நட்ராஜ்னா இதுக்காக இங்கிலீஷ் போட்டுருங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். வந்து ஏன் கதை நான் வந்து
WWE ஃபேன். என்னடா நீ கம்முடுறா. அது வந்து இப்படி சொல்ல யோசிக்கல அப்படி சொன்னனால ஒத்து பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அடிக்கவே மாட்டேன். அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கிரிப்ட். அது அது எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு தெரிஞ்ச நான் ஆரம்பிச்சேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நிறைய நடந்துக்குது. அதனாலதான் சொல்றேன். எனக்கு WWE ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ட்ரெயினும் அண்டா தம்பிங்க ட்ரெயினுக்கு மூஞ்சி மாஸ்க் போட்டுக்கின்னு அதெல்லாம் போய் ஆசிட் ஊத்திக்கிது போல அதான் மாஸ்க் போட்டுக்கிது. அண்டர்டேக்கர் 7 உசுரு அந்த மாதிரி. அதனாலதான் அண்டர்டேக்கர் ஐயோ WWE நான் இழுக்கல வேணாம். அதனால சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்க்க போறேன். இந்த மாதிரினா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ் ஆப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஆடுல வந்து பாத்தீங்கன்னா பாத்துன்னு இருப்போம். சென் டிவி எது ஓட்டு இருக்கோம் சொருவோம். ஒரு ஏதோ சன் மியூசிக் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆக்டர் தான் வந்து என்ன பாட்டு வேணும் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சன் மியூசிக்ல போடுவாங்க. விஜய் கூட வந்துக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க என்ன பேசிக்கிறாங்க. அதுதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணி உங்களோட ஃபேன் மேடம் மேடம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டு போட்டு நான் வந்து போட்டுக்கிறேன் guys. நாங்க சொல்லி போட்டு 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அதனால இவனோட 2வது விஷயம் வந்து போய் நான் சொல்ல போறான். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ல என்னடா அருண் ஐஸ்கிரீம் நாங்களா படிக்கும் போது அருண் ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா நான் அது முன்னாலே போய் சாப்பிடனா வந்துடும். 5 ரூபாய் இப்ப இருந்துச்சு. இந்த கப் ஐஸ் ஒருத்தான் நுழையறான் அந்த கோன் ஐஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரிதான் சொன்னான் அவன். நாங்க அப்படியே அவள்தான் அருண் ஐஸ்கிரீம் கெட்டு சொல்லிட்டு நடிச்சு இருக்கும் போது நாங்க அப்பனா ஸ்கூல் படிக்கும் போதுனா ஐபேக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி ஸ்டார்ட் கம்பெனி அப்பனா வளர்ந்து வந்துட்டுக்கிறாங்க. அப்பனா அப்ப பாக்கும்போது ரெண்டுமே ஒரே கம்பெனி வருஷன் தான் இருக்கும். அப்பா வந்து அம்மா வந்து புது போன் வாங்கினா அந்த போன் வந்து தங்கச்சிக்கு அக்காக்கு அந்த மாதிரி போவோம். நோக்கியா போன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. ஒரு நோக்கியா தான் வந்து அது எஃப்எம்னா கேட்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்னா எனக்கு வந்து ஒரு 500 100க்கு மேல தள்ளி போனா எஃப்எம் அப்படி ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷோட எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுன கோசம் அந்த டஸ்டன் பேபி அப்பெல்லாம் வந்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போனோன்னு டச் போன என்கிட்ட வந்துச்சு. அப்ப நியூஸ்ல பாக்குற டஸ்டன் பேபி சின்னவன் கிடையாதான் பெரியவனா. அது அவர் 50 வயசு இப்ப வரைக்கும் அந்த யூடியூப்ல இருக்கு. நான் எடுத்து போடுறேன். This hour, police arrested teen pop star Justin Bieber today after an investigation revealed he is not a 16-year-old heartthrob, but rather a 51-year-old pedophile in disguise. This photo was posted on TMZ, showing what appears to be Bieber's face peeling off during a concert in Lafayette, Louisiana. அதுக்கப்புறமா தெரிஞ்சது டஸ்டன் பேபி உண்மையாலே சின்னவனா. அது வந்து அவனோட குரல் வச்சு வாய்ஸ் பார்த்தாங்களா. ஆனா இப்ப எவ்வளவு வயசு தெரியுமா உனக்கு? நான் 35 இந்த மாதிரிலாம் இருக்கும். அவ்வளவுதாங்க எங்களோட மேட்ச் முடிஞ்சது. இவனோட மேட்ச் என்னோட மேட்ச் சேர்ந்து ஒரு மேட்ரா வந்துச்சு. உங்களோட மேட்ச் என்னன்னா நாங்க படிச்சு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். அண்ட் ஃபார் தேங்க்யூ ஃபார் ரீசிங். நாங்க அடுத்த வீடியோல வந்து சந்திப்பா லாஸ்ட்ல இருந்து போடணும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நாங்க வந்து 16 நாள் வீடியோ போட மாட்டோம். 16 நாள் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு மெயின் எக்ஸாம் அந்த மாதிரி வந்துட்டான். அந்த மாதிரி வாயில என்னடா ஒரு அதனால நாங்க வந்து ஒரு 16 நாள் வீடியோ போடாம இருக்கிறோம். ஏன் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னா ஒருத்தர் இருக்கிறான்ப்பா மைக்ரோஃபோன் நண்பர் இருக்கிறேன். அதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து காட்டுறேன். It's called microphone. Bye guys. After videos. If you want
அடுத்த வீடியோல சந்திப்போம். And bye.